ஃபைனலி திருச்செந்தூர் முருகரை பார்க்க போகலாமா? என்னடா சிறுவாபுரிக்கு போன மாதிரி திருச்செந்தூருக்கு பைக்லேயே போக போகிறோமான்னு பார்க்குறீங்களா? முதல் திருச்செந்தூருக்கு போகணுமா வேணாமான்னு தோணுது. ஏன்னா டெய்லி நியூஸ் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் முடிய போகுது. ஸோ முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. நியூஸை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயருங்க கிட்ட 2000 3000 கொடுத்து சாமியை பார்த்துடுறாங்க. அதையும் மீறி விஐபி ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் சாமியை ஈஸியாக பார்த்துடுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, 6 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் சொல்லிட்டு லைனில் மூச்சு திணறி நின்று தான் சாமியவே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம திட்டிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் எட்டி கூட பார்க்க மாட்டோம். தூரம் இருக்கிற கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாதான் நம்ம மனசு போனோம்னு சொல்லலாம். அவ்வளோ பவர் திருச்செந்தூர் முருகருக்கு. அதே பவர் நம்ம பிராட்வேல இருக்க கந்தசாமி முருகருக்கும் இருக்கு. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. 48 நாளுக்குள்ள போய் பார்த்துருங்க நம்மளோட அழகனை. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.